இங்க பாருங்க, நீங்க வேலை பார்க்கலனா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இனிமே இங்க வேலை பார்ப்பாங்க. யாரு இவங்க வேலை பார்க்க போறாங்களா? சிரிக்காதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னது தப்பு. இத நீங்க தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு புவனேஸ்வரி பணம் கொடுத்ததுனால தான் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. அவங்களுக்காக இத்தனை வருஷம் உங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்த இந்த ஹோட்டலையே மூடணும்னு நினைக்கிறீங்களே, தப்பு இல்லீங்களா? நீங்க கேட்ட சம்பளத்தை நாங்க கொடுத்துடுறோம். ஆனா அந்த புவனேஸ்வரி பேச்சை கேட்டு நீங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? கதிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டலை திறந்திருக்காருன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? அதனால இனிமே இந்த ஹோட்டலுக்கு நீங்க தேவையில்லை. உங்க குடும்பத்துல உள்ளவங்களை வச்சே நாங்க ஹோட்டலை நடத்திக்கிறோம். எத்தனை நாள் வரைக்கும் தான் ஆம்பளைங்க சம்பாதிச்சுட்டு வருவாங்கன்னு நீங்க எல்லாரும் வீட்ல காத்துட்டு இருப்பீங்க? உங்க புருஷன் சம்பாதிக்கிறதுல பாதியை குடிச்சிட்டு பாதி தான் உங்க வீட்டுக்கு கொண்டு வராரு. ஆனா நீங்க உழைச்சிங்கன்னா மொத்த சம்பளமும் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். இனி இவங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாமளே இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கலாம். சரிக்கா. இதெல்லாம் ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை, உங்களால செய்ய முடியாது. நீங்க கிளம்புங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த வேலையை தான் ஆம்பளை செய்யணும், இந்த வேலையை தான் பொம்பளை செய்யணும்னு அப்படிலாம் இப்போ ஒரு அவசியமும் இல்ல. எல்லா வேலைகளையும் பெண்கள் செய்றாங்க. ச்சே, இந்த புவனேஸ்வரி பேச்சை கேட்டதுனால வேலையே போச்சு. இனிமே நீங்க தேவையில்லை. இந்த ஹோட்டலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிளம்புங்க. போங்க போங்க போங்க. முதல்ல வாங்க, கிளம்புங்க. போலாம். போங்க.